ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான ஒரு பஞ்சாபி ஸ்பைசி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். கூடவே கீ ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1 பச்சை மிளகாய், அரை கப் தயிர், 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போது ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. மற்றபடி நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், உப்பு, கிராம்பு, பச்சை மிளகாய், தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது சிக்கன் ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணிடலாம். நல்லா அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதும் இதில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீட்டு வாக்கில். இது நல்லா ப்ரௌனிஷாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லாவே ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யிலே ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் மொட்டு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்லா தாளிச்சாச்சு. இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இதில் கட் பண்ணி நீட்டு வாக்கில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 2 கப்பு எடுத்து ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அந்த ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி எப்படி எடுக்கணும்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன்னா அதனால் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 1/2 hour முன்னாடியே ஊற வச்சதுனால உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிராக வரும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து லைட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சோம்னா உங்களுக்கு ரைஸ் கரெக்டாக குக் ஆகிடும். இப்போ நாம் சிக்கன் பண்ணலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் மொட்டு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம ஆனியன் சேர்க்குறோம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா சிக்கனில் வேறு மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதில் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்தா போதும்.
இப்போது நாம் ஊற வச்சிருந்த சிக்கனையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இதிலே ட்ரையாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். சிக்கன் வேகும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அதுவே வந்து கரெக்டான கிரேவியாக வந்துடும். இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருந்தாலே போதுமானது. இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா வேகட்டும். இடையில அப்பப்போ பார்த்து கிண்டிக்கோங்க. இப்போ நம்மளோட கீ ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப கலர்னிங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடுங்க. நம்மளோட கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு சிக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% வந்து குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்து இதை இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டான ஸ்பைசியான பஞ்சாபி ஸ்பைசி சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கீ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.